உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப முன்னாடி உள்ள ஜென்ரேஷனில் பண்ணதை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் வரணும் தெரியணுங்கிற நோக்கத்தோடு சொல்லியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸலண்ட் ரெசிபியோடு நாம் போய் பார்க்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் டம்ளர் இருக்கு இல்லையா, அதில் இதால் 1 டம்ளர் மைதா மாவு, அடுத்தது அதே டம்ளரில் 1/4 டம்ளர் ரவை, அப்புறம் 1 டீஸ்பூன் நெய், விழுது நெய், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அப்படியே சும்மா சின்ன பிஞ்சாக இருந்தால் கூட ஓகே தான், சால்ட்டு, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். முதல்ல அந்த விழுது நெய் இதில் நல்லா கலக்கணும். அது மாதிரி இதை டோட்டலாக அப்படியே கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதில் அளவாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான பதத்தில் இதை கலந்து கொடுத்துருவோம். நல்லா அழுத்தி கலந்துட்டு இப்போ இந்த மைதா மாவை போட்டு நம்ம கலக்கிறோம் இல்லையா, இது 1/2 மணி நேரம் தான் ஊறணும். ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ரப்பரி ஆகிடும். அந்த ரப்பர் ஃபார்மில் வரக்கூடாது இதுக்கு. அதனால் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இது போல் நல்ல இதை உருண்டையாக ஆக்கி ஊற வச்சிடலாம். இப்போ நாம் இதை அளவான தண்ணி சேர்த்து இது போல் அப்படியே பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் மட்டும்தான் ஊறணும். அப்போ தான் இதை மெல்லீஸாக நாம் இட முடியும். இட்டு பொரிக்க போகிறோம். ஒரு 400 கிராம் பால், அதை அடுப்பில் வச்சு ஒரு 100 கிராம் கம்மியாக, தட் இஸ் 400 300 ஆற வரைக்கும் நாம் இதை நல்லா கிளறி கொடுத்து கெட்டி ஆக விட்டுறணும். இப்போ இந்த பால் 400 இருந்தது, கிட்டத்தட்ட 300க்கு கொஞ்சம் கீழாகவே நல்ல வத்தி இருக்குது. இப்போ நம்ம இந்த டம்ளரால் 100 கிராம் டம்ளரால் 1 டம்ளர் சர்க்கரை போட்டு இந்த கொஞ்சம் வத்தின பாலில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவுமே நல்ல வத்தி கெட்டி ஆகட்டும். ரொம்ப கெட்டி ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் இதுவுமே நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றணும். இப்போ இந்த பால் வற்ற ஆரம்பித்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, இதை கொஞ்சமாக தண்ணியில் கலக்கலாம், இல்லை அந்த பாலையே எடுத்து கூட கலந்துடலாம். அதை நல்லா கலந்து இந்த பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே ஆக்கி அதுக்குள்ளே விட்டுடலாம். இப்போ இந்த பால்லையே நல்லா கரைச்சிருக்கேன். இதை அந்த கொதிக்க விட்டுருக்கோம் இல்லையா பால், அதில் கலந்தாச்சு. கலந்து இப்போ இதை அப்படியே கிளறி கொடுத்துருவோம். இது கொதிக்கட்டும். கொதித்து ஓரளவுக்கு கெட்டியாகும்போது அடுத்த ஸ்டெப் போய்க்கலாம். நல்ல ஓரளவுக்கு வத்தியாச்சு. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அடுத்தது கொஞ்சமாக இந்த பாலையே விட்டு கேசரி பவுடர் கலந்துருக்கோம் கலருக்காக. ஸோ இது எல்லாத்தையும் கலந்து இப்போ இந்த பாலை ரெடி பண்ணியாச்சு. இது ஓரளவுக்கு கெட்டியும் ஆகிருக்கு. ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதை உருண்டைகளாக உருட்டியிருக்கு. நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டைகளை இது போல் மெல்லிசாக அப்பளம் போல் இட்டிருக்கோம். வாணலியில் இந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு, ரிஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் இஸ் ஓகே, நெய்யும் கொஞ்சம் வாசனைக்கு விட்டுருக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டால் போதும். அதுக்கப்புறமா இந்த எண்ணெய் நல்ல சூடாக ஆன உடனே நம்ம இட்டு வச்சுருக்கிற அப்பளத்தை ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். இப்போ ஒவ்வொரு அப்பளமாக இதில் போட்டுருவோம். நல்லா பொரிய ஆரம்பித்தாச்சு. இதை வெளுப்பாக இருக்கும்போதே டக்குன்னு எடுத்துடணும், செவந்துடக்கூடாது. அது ஒரு கான்செப்டு. பாருங்கள், நல்லா உப்பி வருது. இது நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ இந்த பக்கமும் திருப்பி விட்டாச்சு. 2 பக்கமும் அது போல் திருப்பிட்டு, இது உப்பின உடனே டக்குன்னு வெளியில் எடுத்திங்கன்னா அது வெந்திருக்காது. அதனால் அதுக்கான வேகிற டைம் மட்டும் கொடுத்துடணும். இப்போ இப்படி எடுத்தோன்னா டக்குன்னு ஒரு மாதிரி ட்ரைன் அவுட் ஆகுது. அதனால் ஓரளவுக்கு அது வெந்து கொடுத்து அந்த ஸ்டிஃப்னஸ் இது ஒரு பஃபிங் அந்த இது இருக்கணும். ஆன உடனே டக்குன்னு எடுத்துடலாம். நல்ல ஒரு பதமாக வந்திருக்கு. இந்த 2 பக்கமும்
அடுப்பில் பக்கத்துலேயே இருந்து திருப்பி விட்டிங்கன்னா அந்த ஒயிட் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த ஸ்டேஜில் இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே வடிச்சிடுங்க. வடித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுற வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இதை அப்படியே போட்டு இந்த சைடே எடுத்து வச்சுப்போம். அடுத்ததையும் இதே மாதிரி. இப்போ இந்த எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிருந்ததுன்னா டக்குன்னு செவந்துடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு இப்போ போட்டுட்டு டக்குன்னு ஒரு நிமிஷம் அதை டிப் பண்ணி விட்டுட்டு அடுப்பையும் பெருசாக்கியிருக்கேன். பாருங்கள் எப்படியே உப்பி வருதுன்னு. இது போல் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும்போது நல்ல உப்பலாக வரும். நல்ல உப்பி வந்திருக்கும்போது ஒரு பக்கத்துலேயே இருந்து ரொம்ப செவந்துடாமல் திருப்பி விட்டுட வேண்டியதுதான். இப்படி லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்டிஃப்னஸ் தெரியும். அந்த ஸ்டேஜில் அந்த பொரிச்சதை நாம் வெளில எடுத்துடலாம். அப்படியே இருக்குது. இப்போ இந்த இதுலேருந்து ஒன்று எடுத்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே போட்டு இந்த கரண்டியால் அப்படியே டிப் பண்ணி இது போல் ஒரு 2 நிமிஷம் விடணும். விட்டால் தான் உங்களுக்கு அதோட எசன்ஸ் ஃபுல்லாக ஸ்டிக் ஆன் ஆகும். பார்க்கவே இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது போல் ரெடி ஆயாச்சு. இப்போ அடுத்ததையும் எடுத்து இது போல் போட்டுட வேண்டியதான். போட்டுட்டு நல்லா டிப் பண்ணி, இன்கேஸ் நடுவில் இப்படி பண்ணும்போது உடஞ்சிதுன்னா அதுக்குள்ளேயும் இந்த சிரப்பை எடுத்து இந்த பாலில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம கொஞ்சம் விட்டோம்னா அதுவும் இட் வில் ஆட் டு த டேஸ்ட். இது போல் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த செட்டு அதையும் போட்டுருவோம். இப்போ பண்டிகை காலங்கள்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி சமயத்தில் இது போல் புதுமையான ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு தான் ரவை. அந்த 1/4 கப்பில் இது போல் ஒரு வித்தியாசமாக நாம் இந்த மாதிரி ஸ்வீட் வெரைட்டிஸ் பண்ணி கொடுக்கும்போது பசங்க இந்த பொங்கல் லீவில் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபி, கட்டாயமாக செஞ்சு பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த புப்பி வந்துருச்சேன்னு டக்குன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா எடுத்தோன்னா ஸ்டிஃப்னஸ் லைட்டாக அந்த மாவில் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த உப்பினது அப்படியே இருக்கும். பசங்க ரொம்ப ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய பதத்தில் வந்துடும் அது. ஸோ இப்போ வந்து இது நல்ல ஸ்டிஃப்னஸும் கொடுத்துருக்கு, இதாகவும் இருக்குது. ஸோ வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்தது இதை போடுவோம். இதெல்லாம் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் நாங்கள் போகும்போது ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு பண்ணியிருப்பாங்க பாருங்கப்பா. ரொம்ப அதிகம். ஏதாவது ஒரு அக்கேஷன் லீவு அப்படின்னு போனோன்னா அப்போ இதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்கோம் நாங்கள். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ லீவ் டேஸ் அப்படின்னாக்க இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது பண்ணும்போது எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே இதெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த பால் சிரப்பில் இதை அப்படியே டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பியும் விட்டுற வேண்டியது தான். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்ம எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் நம்ம வந்து திருப்பியும் ரிகலெக்ட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு வந்து இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த முதல்ல போட்டோம் இல்லையா, அந்த இதுவுமே வந்துட்டு இப்போ இதில் நம்ம போட்டு திருப்பி எடுத்துடலாம். டெக்ஸ்சர், டேஸ்ட்டு எல்லாம் வந்து சாப்பிட ஒரு ஆசையை கொடுத்துருங்க. இந்த பொங்கல் ஹாலிடேஸில் இது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி.
அதனால் அவ்வளோ அருமையாக இருக்குது. அவசியம் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பசங்க மட்டும் இல்லை. ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. அது சமயக்கலை மட்டும் இல்லை, ஓவியக்கலை, பாட்டு, நடனக்கலை, எதுவாக வர்மக்கலை, இது போல் எதுவாக இருந்தாலுமே நம்ம மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல அர்த்தமே இல்லை. எல்லாருக்கும் தெரியணும். ஸோ அடுத்தடுத்து வர ஜெனரேஷன்ஸு, உலக மக்களில் எத்தனை பேருக்கு ரீச் ஆகணுமோ அத்தனை பேருக்கும் தெரியணும். அப்போ தான் எந்த கலையாக இருந்தாலுமே அது வளரும். ஸோ நம்ம சேனலில் இது போல் அருமையான ரெசிபீஸோடு உங்களை நம்ம அடிக்கடி சந்திக்க போகிறோம். இது மூலமாக நம்ம எல்லா மக்களுக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் எல்லாமே, தட் இஸ் பாட்டுன்னு இல்லை, நடனம்னு இல்லை, சமையல்னு இல்லை, எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற உயரிய நோக்கத்தோடு நம்ம உங்களை மீட் பண்ணுவோம்.